பிக்சல்ஸ் தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. பல்லாவரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சியை அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இக்கண்காட்சியானது 11 நாட்கள் நடைபெறுகிறது. சென்னை குரோம்பேட்டை ராதாநகரைச் சேர்ந்தவர் கட்டிடக்கலை நிபுணர் சீனிவாசன். தீவிர விநாயகர் பக்தரான இவர் கடந்த 17 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் காந்தி தெரு ஸ்ரீ லட்சுமி ராம்கணேஷ் மஹாலில் 21,000 விநாயகர் சிலைகளுடன் கூடிய 18ஆம் ஆண்டு விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தொடங்கியுள்ளது. இக்கண்காட்சியானது விநாயகர் சதுர்த்தி தினமான செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் துவங்கி செப்டம்பர் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சியை சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட அமைச்சர் தாமு அன்பரசன், தாம்பரம் துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். கண்காட்சியில் பல்வேறு வகையான விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. சிப்பிக்குள் முத்து போல, பிள்ளையார் முத்திலிருந்து பிறந்து வருவது போல தத்ரூபமாக இந்த ஆண்டு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. இருளிலும் மின்னும் ரேடியம் பிள்ளையார், திண்ணையில் படுத்து ஓய்வெடுக்கும் பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என பல்வேறு வகையான பிள்ளையார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. மேலும் கண்காட்சியில் 1/2 அடியிலிருந்து 8 அடி உயரம் வரையிலான பல்வேறு விதமான விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை, ஐம்பொன், இரும்பு, கண்ணாடி உள்ளிட்டவற்றால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன. கண்காட்சியை காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 7 மணி வரையிலும் பொதுமக்கள் பார்க்க இலவசமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது.